நம்மள உதாரணமாக இதுக்கு முன்னாடி உள்ளவங்களும் எவ்வளோ பேரை காமிச்சிட்டாங்க, நல்ல வழியிலையும் சரி இல்லை ஈமான் இல்லாத வழியில் வாழ்ந்தவங்களையும் சரி. ஸோ வந்துக்கிட்டு இன்ஷால்லா இன்றைக்கி இந்த உலக வாழ்க்கையில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு எவ்வளோ வசதி வாய்ப்பு கொடுத்தாலும் அதை நம்ம வந்து ஒரு ஹம்பலாக ஒரு பொலைட்டான வழியில் இன்ஷால்லா 4 பேருக்கு உதவியாக அதே மாதிரி பயன்படுற மாதிரி வாழ்ந்து நம்மளுக்கும் அது நல்லதாக இருக்கும், மற்றவங்களுக்கும் இன்ஷால்லா அந்த ஒரு நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒருத்தவங்க இறந்ததுக்கப்புறம் எல்லாமே அவங்களை விட்டு போயிடும், ஆனால் அவங்க செஞ்ச சடக்கா வந்து எனக்குமே வந்துக்கிட்டு கபூரில் வந்து அது ஒரு வெளிச்சமாக இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம சடக்கா கொடுக்கணும். ஆனால் எப்படி கொடுக்கணும், நான் இன்னைக்கு உனக்கு கொடுத்துருக்கேன், இன்றைக்கி நீ இனிமேல் எனக்கு நீ தாண்ட அடிமைன்ற மாதிரி நம்ம வச்சுக்கூடாது. நம்ம போய் சொல்ல மாட்டோம் நீ தான் இன்றைக்கி இனிமேல் அடிமை, ஸோ நான் உனக்கு காசு கொடுத்ததுனால இனிமேல் எப்போதுமே நீ என்கிட்ட ஜக்காத் வாங்குறதுனால நீ நான் சொல்கிறதான் கேட்கும் நம்ம சுவாயால் சொல்ல மாட்டோம். ஆனால் நம்ம நடத்த வந்து நம்மளை அவங்கள அந்த மாதிரி உணர வைக்கிது. அவங்களும் வேறு வழின்றது இல்லாதனால ஸோ அவங்களும் அந்த வாழ்க்கையை வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. சரி நம்மளுக்கு இவங்க தானே உதவி செய்கிறாங்க, ஸோ நம்மளால் என்ன பண்ண முடியும், ஸோ இன்ஷா அல்லாஹ் அவங்க பேச்சுப்படி தான் நம்ம நடக்கணும். நம்ம எனக்குமே